மரண பயம் காரணமாக மாடி வீடு இல்லாத கிராமம். கிராமத்து ஆண்கள் அனைவரும் காதில் துளையிடும் வினோதம். வாழ வழிகாட்ட உதவும் செகுட்டு ஐயனார் சாமி. நல்லா எல்லாருக்குமே தெரியும், ஐயனார் ஒரு நாட்டுப்புற காவல் தெய்வம்ங்கிறது. தமிழர்களிடையே பழங்காலந்தொட்டே ஐயனார் வழிபாடு இருந்துகிட்டு இருக்கு. அதுலேயும் குறிப்பா மதுரையையும் அதை சுற்றி இருக்கக்கூடிய சிற்றூர்கள்ல ஐயனார் வழிபாடு அதிகமா இருக்குன்னே சொல்லலாம். சமய ஆய்வாளர்கள் ஐயனார் வழிபாட்டை குலதெய்வ வழிபாடுன்னு சொல்றாங்க. இப்படி ஐயனாரை தெய்வமா வழிபடுறவங்க அதுக்குன்னு சில வரலாறுகளையும் சொல்றது உண்டு. ஐயனார் வழிபாட்டில் இருக்கிற மக்கள் அந்த வரலாற்றை ஒட்டியே தங்களுடைய வாழ்க்கை முறையையும் இன்னைக்கு வரைக்கும் அமைச்சுக்கிட்டு வர்றாங்க. அதுலயும் சில கிராமங்கள்ல ஐயனார் சொல்லுக்கு கட்டுப்பட்டு மக்கள் வாழ்றதும் உண்டு. அதே மாதிரி தான் இன்னைக்கு நாம பார்க்க போற கிராமமும். சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரிக்கு பக்கத்துல கோவில்பட்டிங்கிற ஊர்ல ஐயனார் வாக்குப்படி யாரும் மாடி வீடு கட்டுறதில்லைன்னு சொன்னாங்க. அதே மாதிரி அந்த கிராமத்துல வசிக்கிற ஆண்கள் தங்களுடைய காதை துளையிடுவதையும் வழக்கமா வச்சிருக்கிறாங்க. எதுக்காக கோவில்பட்டி கிராம மக்கள் இப்படி செய்யறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக சிவகங்கை மாவட்டத்தை நோக்கி என்னோட பயணத்தை தொடங்கினேன். நாங்க அந்த கிராமத்துக்கு போனதும் ஒரு பள்ளிக்கூட கட்டடத்துல வயசானவங்க சில பேர் அமர்ந்திருக்க அவங்க கிட்ட போய் செகுட்டு ஐயனார் கோவிலை பத்தி கேட்கலாம்னு போனேன். நான் அவங்க கிட்ட கோவிலை பத்தி சொன்னதும், நீங்க கேள்விப்பட்டு வந்த விஷயம் உண்மைதான், எங்க குலதெய்வம் செகுட்டு ஐயனாருக்கு கட்டுப்பட்டு நாங்க இப்படி வாழ்ந்து வர்றோம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே காதுல தொலை இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. வயல்ல வேலை பார்க்கறவங்கள இருந்து டீ கடையில கதை பேசிக்கிட்டு இருக்கக்கூடியவங்க வரைக்கும் எல்லா ஆண்களுடைய காதுகள்லையும் துளையிட்டு நீல வாக்கில் வளர்ந்திருந்தது ரொம்ப வியப்பாவே இருந்துச்சு. அங்க இருக்கிறவங்க இந்த ஊரை பத்தியும் கோவிலை பத்தியும் தெரிஞ்சுக்கிடணும்னா செகுட்டு ஐயனார் கோவில் பூசாரிய சந்திச்சீங்கன்னா முழு விவரம் தெரிய வரும்னு சொன்னாங்க. நாங்களும் கோவிலுக்கு வழி கேட்டு பயணத்தை தொடங்கினோம். போற வழியில கிட்டத்தட்ட ஒரு 80 வயது பெரியவரை பார்க்க நேர்ந்துச்சு. இப்படி ஊர்ல பார்க்கிற எல்லார் காதலையும் தொலை இருக்கிறது ரொம்பவே எனக்கு வியப்பை ஏற்படுத்துச்சு. செகுட்டு ஐயனார் கோவில் பக்கம் வந்ததும் கொஞ்ச தூரத்துக்கு முன்னாடியே செருப்பை இங்க கழட்டிடணும்னு சொன்னாங்க. இந்த விஷயம் கிராமத்து மக்கள் செகுட்டு ஐயனார் கோவில் மேல வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை காட்டுச்சு. பொதுவா கிராமங்கள்ல ஊருக்கு ஒதுக்குப்புறமா தான் ஐயனார் கோவில் இருக்கும். ஆனா இங்க ஊருக்கு நடுவுல இருந்துச்சு.
கோவிலுக்கு முன்னாடி இருக்கிற அந்த சிலை எங்களை வரவேற்கிற மாதிரியான உணர்வை ஏற்படுத்துச்சு. அது மட்டுமில்ல, ஐயனார் கோவில் ஒரு காட்டுக்குள்ள இருக்கிற மாதிரியான சூழல்ல இருந்துச்சு. மிகப்பெரிய சிலைகள், பல ஆயிரம் குதிரை சிலைகள் இந்த ஐயனார் கோவிலை ஆக்கிரமிச்சிருந்தது. இத பத்தி கேட்கும் போது எஸ் கோவில்பட்டி மக்கள் இத மூலிகை வனம் அப்படின்னு சொல்றாங்க. கோவில் பூசாரியை சந்திச்சதும் ஏன் இங்க உள்ள கிராம மக்கள் காதல தொலையிடுறாங்க, அது மட்டும் இல்லாம மாடி மேல மாடி வீடு கட்டுறதில்ல எதுக்குன்னு கேட்டதுக்கு முதல்ல இங்க உள்ள கட்டுப்பாடுகளை தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு எங்க கிட்ட சொன்னாரு. இந்த கோவில் கருவறைய படம் பிடிக்காதீங்க, மீறி படம் பிடிச்சா உங்களுக்கு எது நடந்தாலும் அதுக்கு நான் பொறுப்பில்லைன்னு பூசாரி தெரிவிச்சாரு. இதை கேட்டதும் எங்களுக்குள்ள கொஞ்சம் பயம் வந்துச்சு. அதே மாதிரி 6 மணிக்கு மேல இங்க இருக்கக்கூடாதுன்னு அவர் சொல்லவே கோவில் முழுவதும் படம் பிடிக்க ஆரம்பிச்சோம். கோவிலை சுத்தி பார்க்கலாம்னு சொன்ன உடனே பூசாரியும் எங்களை அழைச்சிக்கிட்டு காட்ட ஆரம்பிச்சாரு. ஒரு அடர்ந்த வனத்துக்குள்ள கோவில் இருந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்க, மூலிகை தோட்டம்னு சொல்றதுக்கு பொருத்தமான கோவில் தான் இது அப்படிங்கிறது எங்களுக்கு புலப்பட்டுச்சு. இருந்தாலும் தனியாலாம் இங்க வர முடியாதுங்கிறதும் உறுதியாச்சு. இந்த ஐயனாருக்கு கோவிலுக்குள்ள வர்றதுக்கு தனித்தனியா பாதை போகுது. ஒவ்வொரு பாதையிலும் ஒவ்வொரு தெய்வம் இருக்கிறது எங்க கண்ணில் பட்டுச்சு. இந்த கோவிலை சுத்தி 3000க்கும் மேற்பட்ட குதிரை சிலைகள், ஒரு சில இடங்கள்ல குதிரை சிலைகள் உடைந்தும் மண்ணுல புதை போட்டும் கிடந்தது. கோவிலை சுத்தி பார்த்துட்டு வெளியில வந்தப்போ ஒரு சிலைக்கு பக்கத்துல கூட்டிட்டு வந்து, இதுதான் ஒய்யப்பன் பூசாரின்னும், இவர்தான் இங்க இருக்கிற செகிட்டு ஐயனாரை கண்டுபிடிச்சு இங்க வச்சவர்னும் இப்ப இருக்கிற பூசாரி சொன்னாரு. நாட்டு நாயோடும் கையில ஒரு கம்போடும் கம்பீரமா ஒய்யப்பன் பூசாரி அமர்ந்திருக்கிற சிலைய பார்க்கவே பிரமிப்பா இருந்துச்சு. முன்னொரு காலத்துல வேட்டைக்கு போகும்போது அங்க இருக்கிற மண்ணை எடுத்து ஐயனார சிலையாக்கி பிரதிஷ்டை செய்ததாவும், அதனாலதான் நான் தான் ஐயனார பூஜிப்பேன்னு ஆண்டவன் கிழவன் ஒருவர் அந்த ஊர்ல சொன்னதா கூறப்படுது. இத பரிசோதிக்க கொதிக்கிற எண்ணெயில கைவிட சொல்வோம், பொய் சொன்னவங்க கை சுடும், பொய் சொல்லாதவங்க கை சுடாதுன்னு ஊர் மக்கள் சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த சோதனை முடிவுல ஆண்டவ கிழவனுடைய கை சுட்டதாவும் ஒய்யப்பன் பூசாரியோட கை சுடலைன்னு தெரிய வந்திருக்கு. அதனால இங்க இருக்கிற ஐயனார் சாமிய ஒய்யப்பன் பூசாரி பூஜை செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. இன்னைக்கும் எஸ் கோவில்பட்டி கிராமத்துல பல பேருக்கு ஒய்யப்பன் பூசாரியோட பெயர் வைக்கப்பட்டிருக்கு. சேவமூர்த்தி வாசல் போய் எண்ணெய் அண்டால காய வச்சு காய வைப்பான். ஆருக்கு சாமி கண்டதுன்னு சொன்னால் சுட மாட்டாது,
நீ இடு அப்படின்ட்டு இருக்காரு. நான் தான் கண்டேன் அப்படின்னு இட்டிருக்காரு. இட்ட உடனே அவங்களுக்கு சுட்டு பிடிச்சி எங்கள் பாட்டேன் இட்டிருக்காரு. தண்ணி கலக்கி அப்படியே பத்து தண்ணி மாதிரி கலக்கியிருக்காரு. அப்போ சொன்னாங்களாம், கண்ட ஆளுக்கு சாமி இல்லை, நீ தான் சாமியை வச்சு ஒப்புக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு கொடுத்துருக்காரு. சரி, எதுக்கு இந்த கிராமத்து ஆண்கள் காதுல துளை போட்டுக்கிறாங்க அப்படிங்கிற கேள்விக்கும் ஒய்யப்பன் பூசாரி வாயிலாதான் எங்களுக்கு விடை கிடைச்சது. பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒய்யப்பன் பூசாரி வேட்டைக்கு போகும்போது வள்ளிக்கிழங்க நோண்டி எடுத்து சாப்பிட முயன்ற போது அதுல இருந்து ரத்தம் தெரிச்சு கண்ணு தெரியாம போய் காதும் உடைஞ்சிருக்கிறதா சொல்றாங்க. அப்போ அசிரீரியா பேசி ஐயனார் சாமி, தினமும் எனக்கு 2 வேளை பூஜை செஞ்சா இந்த பிரச்சனையிலிருந்து விடுபடலாம்னு சொல்ல அதுக்கு சம்மதம் தெரிவிச்ச ஒய்யப்பன் பூசாரியோட கண்ணை ஐயனார் சரி செஞ்சதாகவும் சொல்லப்படுது. அதை தொடர்ந்து ஒய்யப்பன் பூசாரி காதுல தொலை போட்டு ஐயனாரை பூஜை செஞ்சதால இந்த கிராமத்து ஆண்கள் ஒவ்வொருத்தரும் காதுல துளையிட்டு கொள்றத வழக்கமா வச்சிருக்காங்க. வள்ளிக்கிழங்கு கிள்ளும்போது அவர் கண்டு ரத்தம் தெரிக்கும் போது கண்ணு தெரியாமல் ஆக்கி விட்டுருச்சு. சரிடா, நீ இருந்தால் கண்ணை திறந்து விடு அப்படின்னு சொன்ன உடனே சரிடா அப்படின்னு சொன்ன உடனே கண் திறந்துருச்சான். அதுக்கு தான் ஓட்டை, அதுக்கு தான் எங்களுக்கு மனுவனுக்கு ஓட்டை. இப்படி காதுல துளையிட்டவங்களே இந்த ஐயனார் சாமியை பூஜை செய்ய கோவிலுக்குள்ள நுழையலாங்கிறது இப்போ இங்க ஐதீகமா இருந்துட்டு வருது. இதனால சின்ன குழந்தையா பிறந்து 3 மாசம் இருக்கும் போதே காதுல துளையிட்டு வளையத்தை போட்டுவிட காலப்போக்கில் காது பெருசா வளர்றதாவும் கிராமத்து மக்கள் சொல்றாங்க. அதோட இப்படி காதுல துளை போடலைன்னா தங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுறதாவும் எஸ் கோவில்பட்டி கிராமத்து மக்கள் தெரிவிச்சாங்க. ஒரு சில கிராமத்துல நேர்த்தி கடனுக்காக பூஜை செய்யற சாமி கொண்டாடிகள் ஒரு சில பேர் காதுல தொலை போட்டு கொள்றத பார்த்திருப்போம். ஆனா தாங்கள் வணங்குகிற தெய்வத்திற்காக ஒரு கிராமத்துல பெரும்பாலானவங்க காதுல துளையிட்டு வளர்க்கப்படக்கூடிய விதம் எஸ் கோவில்பேட்டில் மட்டும்தான் பார்க்க முடியும். இங்க வரக்கூடிய பக்தர்கள் தங்களுடைய கோரிக்கைகளை கடிதமா எழுதி செகிட்டு ஐயனார் கோவிலுடைய கருவறையில இருக்கிற மரத்துல கட்டி விடுறாங்க. அதுல ஒரு சில பக்தர்கள் தங்களுடைய கோரிக்கைகளை லேமினேட் செய்து கூட அந்த மரத்துல மாட்டி விடுறாங்க. இப்படி வைக்கப்பட்ட கோரிக்கை நிறைவேறியவுடன் ஆடு கோழின்னு எதையாவது கோவிலுக்கு நேர்ந்து விடுறதையும் இவங்க வழக்கமா வச்சிருக்காங்க. எஸ் கோவில்பட்டி கிராமத்துக்கு காது வளர்க்கும் கிராமம்னு ஒரு செல்ல பெயரும் இருக்கு. ஆனா அதை யாராவது நக்கல் செஞ்சா அவங்களையும் ஐயனார் சாமி தண்டிக்க தவறுதில்லை அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி காதுல ஓட்ட போட்டுக்கிட்டா அரசு வேலை வாய்ப்பு கிடைக்குமான்னு கேட்டதுக்கு தங்கள் ஊர் இளைஞர்கள் 3/4 பேர் வெளிநாட்டில் வேலை பார்க்கறதா சொன்னாங்க. எஸ் கோவில்பட்டி கிராமத்து மக்கள் டாக்டர் இன்ஜினியர்னு படிச்சா கூட தங்களுடைய காதை ஓட்ட போட தவறுதில்லைன்னு அங்கு இருக்கவங்க சொன்னாங்க. அதையும் மீறி காதுல ஓட்ட போடாம இருந்து அவங்களுக்கு பிரச்சனை வந்து அதன் பிறகு அவங்க காதை தொலை போட்டு அவங்களுடைய பிரச்சனை சரியானதாகவும் அந்த கிராமத்து மக்கள் தெரிவிச்சாங்க. சரி, இந்த ஊர்ல ஏன் மாடி வீடு கட்டக்கூடாதுன்னு நாங்க விசாரிச்சப்ப அதுக்கான காரணத்தையும் எங்களுக்கு சொன்னாங்க. இந்த ஊர்ல ஏன் மாடி வீடு கட்டக்கூடாதுன்னு நாங்க விசாரிச்சப்ப அதுக்கான காரணத்தையும் எங்களுக்கு சொன்னாங்க.
அதுக்கு முன்னாடி இந்த ஊர்ல இருக்கிற வீடுகளை நாங்க படம் பிடிச்சப்போ குடிசை வீடுகள்ல இருந்து பெரிய பெரிய வீடுகளா இருந்தாலும் மேல மட்டும் ஓடு போட்டிருந்தாங்க. காங்கிரீட் வீடுகள்ல கூட மேல ஓடு போட்டிருந்துச்சு. ஒரு சில வீடுகள் மாடி வீடு மாதிரி கட்டியிருந்தாலும் படிக்கட்டு வைக்காம கட்டியிருந்தாங்க. இந்த கிராமத்துல 700 குடும்பத்துக்கு மேல இருந்தாலும் அதுல பாதிக்கும் மேற்பட்டவங்க வெளிநாட்டுல வேலை பார்த்து நல்லா சம்பாதிச்சாலும் மாடிக்கு மேல மாடி கட்டாமலேயே வாழ்றாங்க. அவர் கீழே இருக்கிறதுனால நாங்கள் மாடி வீடு கட்டுறதில்லை. நாங்கள் ஓட்டு வீடை போட்டாலும் அப்படியே அவர் கீழேயும் நாங்கள் மேலேயும் இருக்கக்கூடாது. மாடி வீடு கட்டாமல் ஆனப்பாடி வீடு இந்த ஓட்டு வீடு இது வேணால் போட்டுக்குருவோம். அப்படியே தார்சி வீடு போட்டாலும் மாடி வச்சு கட்டுறது கிடையாது. மாடி வச்சு கட்டினோம்னா அது எப்படின்னாக்கா ஆண்டை ரொம்ப காலுகை நொண்டி 2 காலும் நொண்டி ஆடு மாடு ரொம்ப சித்திரவதையாகி போயிடும். இந்த காற்றை அறுத்து வச்சுட்டு வெளிநாடு போகிறோம்னு சொல்லி போனாலும் அது போகையிலே ஆக்சிடென்ட் ஆகி போயிடும். இல்லைனாக்கா பெரும் பிரச்சனையாகி போயிடும். அதெல்லாம் ஏகப்பட்டது நடந்திருக்குது. அதனால் நாங்கள் அந்த தெய்வத்துக்கு பயந்து கட்டுப்பட்டு அவருக்கு பயந்து நாங்கள் மாடி வீடு கட்டாமல், மாடி வீடு கட்டினாலும் படி கட்டாமல் நாங்கள் வச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். செகிட்டு ஐயனார் தரையில் இருக்கிறதால நாங்களும் அப்படி வீடு கட்டுறதாவும் மாடி மேல இருந்து ஐயனாரை பார்க்க கூடாதுன்னு எஸ்கோவில்பட்டி கிராமத்து மக்கள் சொல்றாங்க. அதையும் மீறி மாடி மேல மாடி அமைக்க படிக்கட்டு வைத்து வீடு கட்டினா உயிர் பலியோ அல்லது ஏதோ ஒரு வகையில பாதிப்பையோ செகிட்டு ஐயனார் சாமி தந்து விடுறதா சொல்றாங்க. மாடி வீடு கட்டி இருக்கும்போது அங்கே சுகப்படலை வீட்டுகளில். அப்புறம் போய் சாமி பார்க்கும்போது, ஏன்டா நான் கீழே இருக்கிறேன், நீ மாடியில் போய் நிற்கிற, எனக்கு பூசை ஆகும்போது நீ மாடி மேலே நிற்கிற அப்படின்னு சொல்லி சில பேர்த்த சித்திரவதை பண்ணி அந்த மாடி வீடு கட்டினவனை சித்திரவதை பண்ணிடுச்சு. இப்போ அதுக்கு பயந்து இதில் கட்டுப்பட்டால் மாடி வீடு கட்டுறதில்லை, ஓட்டை போடுவேன். அப்படியே மாடி வீடு கட்டினாலும் படி போடுறதில்லை. படி போட்டால் அவனுக்கு சிரமந்தேன். அதே மாதிரி எங்க ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஏதாவது விசேஷம்னா தங்களை வழி நடத்துற செகிட்டு ஐயனாரை கேட்டுக்கிட்டு தான் செய்யறதாவும் அவங்க சொன்னாங்க. இது நாங்க ஐயனார் மேல வச்சிருக்கிற பயத்தால அல்ல, நம்பிக்கையால அப்படின்னு அந்த கிராமத்து மக்கள் சொன்னது எங்களை ரொம்பவே மெய்சிலிருக்க வச்சது. மீண்டும் இது போன்றதொரு நிகழ்ச்சியில மறுபடியும் சந்திப்போம். இந்நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்கள் மற்றும் அமானுஷ்ய தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்கான தொடர்பு எண் 996228000089.